சண்டே ஸ்பெஷல் சிக்கனில் ஒரு சிக்கன் குழம்பு வச்சு ஈரல் கிரேவி, சிக்கன் 65, முட்டை. இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா எல்லாம்? நான் சிக்கன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு 1.5 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், வரமல்லி. மல்லியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த மசாலாம் அரைச்சி செய்கிறப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு. இது கூடயே சோம்பு போட்டுக்கலாம், கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாம். இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடயே வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் கூட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்து கூட தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு மிளகா போடல, நான் மிளகாத்தூள் தான் போடுறேன். மிளகாய்த்தூள் போடுறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசால், சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு நிமிஷம் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த கரம் மசாலா இது கூட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். அது ஆறுறக்குள்ளேயும் நம்ம ஈரல் கிரேவிக்கு எல்லாம் தாளித்து விட்டுறலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஈரல் கிரேவிக்கு நான் சிக்கனோட ஈரல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வதங்கட்டும். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம்ல, இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் போட்டு இது கூட போட்டு வதக்கிடுவோம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. குட்டியாக ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். எப்பவும் போல் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, போதும். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் வேண்டாம், ஏன்னா ஈரலில் வந்து மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் போட வேண்டாம். இது கூட மசாலா கூட கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஈரலில் வந்து மஞ்சள் நல்லா போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணணும். நான்வெஜ் எல்லா ஐட்டமுக்கும் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டா நமக்கு நல்லது. இந்த இது கூட சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமையே இதுலேயே அப்படியே நல்லா வந்து ட்ரையாக
வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா ஈரலில் தண்ணி நல்லா விடும், அதனால் தண்ணியே ஊற்றாதீங்க, தண்ணி வேண்டாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்புக்கு தாளிச்சிடலாம். சிக்கன் குழம்புக்கு பாத்திரம் காயிட்டும். பாத்திரம் காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு இது. இஞ்சியும் பூண்டும் சிக்கனும் நல்லா வேகணும். இது கூட அது வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதோ நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, எல்லாத்தையும் வதக்கி வச்சோம்ல, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அது இதுக்குள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக கொதிச்சு வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த குழம்புக்குள்ளே பச்சை மிளகா சும்மா 2 மட்டும் கீரல் போட்டிருக்கேன். கொஞ்சம் மேலே கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. பாத்திரம் காயிட்டும். நான் நல்லெண்ணெயில் தான் சில்லி போட போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எள்ளு பொரிக்கிறப்போ எள்ளு போட்டு பொரிச்சிக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். எள்ளு எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் சில்லி பொரிச்சு எடுத்துறேன். ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். வச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பசங்களுக்கே வச்சு கொடுத்துடலாம். சாப்பிட வச்சுக்கலாம். நல்லா சூடாக சாதம் வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு, சிக்கன் குழம்பு, கிரேவி எடுத்துக்கலாம். ஈரல் கிரேவி. சில்லி,
சில்லிக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ரசம் இல்லாமல் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ரசம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்ல.